பிரபலமான நடிகரும் பிக் பாஸ் புகழுமான தர்ஷன் கைது செய்யப்பட்ட விஷயம் இப்போ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சின்னதா ஒரு பார்க்கிங் சண்டையா ஆரம்பிச்சது இப்போ பெரிய பிரச்சனையா இருக்கு. தன்னோட வீட்டு வாசல்ல ஒரு கார் நின்றுருக்கு. ஜிம்முக்கு போயிட்டு கார்ல வந்த தர்ஷன் தன்னோட வீட்டு முன்னாடி ஒரு கார் நிக்கிறத கவனிச்சிருக்காரு. இதனால தன்னோட காரை அங்க பார்க் பண்ண முடியாம தவிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 1 மணி நேரமா அதே இடத்துல வெயிட் பண்ணி பார்த்திருக்காரு. அக்கம் பக்கத்துல யாரோட காருன்னு விசாரிச்சிருக்காரு. ஆனா யாருமே தங்களோட கார் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1 மணி நேரமா நின்று கடுப்பான தர்ஷன் அவர்கள் அதுக்கப்புறமா காரோட உரிமையாளர் வந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு தர்ஷன் கோவத்தோட போய் கேட்டிருக்காரு. எங்க நோ பார்க்கிங்னு போட்டிருக்கு, எதுக்காக காரை நிப்பாட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமா அவங்களுக்குள்ள வாக்குவாதம் வந்திருக்கு. இதை தட்டி கேட்ட தர்ஷனோட தம்பிய காரோட உரிமையாளர் அடிச்சிருக்காரு. இதனால கோவப்பட்ட தர்ஷனும் காரோட உரிமையாளரை தாக்கியிருக்காரு. அந்த காரோட உரிமையாளர் தர்ஷனை பார்த்து, நான் ஹைகோர்ட் ஜட்ஜோட பையன், உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்னு கோவத்தோட கிளம்பி போயிருக்காரு. அதுக்கப்புறமா தர்ஷன் மேல புகார் கொடுக்க தர்ஷனை இப்போ கைது பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் தான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ தர்ஷனுக்கு ஆதரவா நடிகை சனம் செட்டி ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. வாட்ஸ்அப் பக்கம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நியூஸ் லிங்க்ஸ் ஷேர் பண்றாங்க. என்ன அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா பிக் பாஸ் பிரபலம் தர்ஷன் அவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வருது. அண்ட் எனக்கும் சத்தியமா சொல்ற, மனசை தொட்டு சொல்ற, ஹாப்பியா தான் இருந்துச்சு. ஏன்னா நிறைய அனுபவிச்சாச்சு, நிறைய துரோகம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ எனக்கான ஒரு நியாயம்தான் இது அப்படின்னு தான் தோணுச்சு ஒரு செகண்டுக்கு. ஏன்னா நானும் ஒரு சாதாரண பொண்ணு தான், எமோஷன்ஸ் எல்லாம் எனக்கும் இருக்கு. ஆனால் எனக்கு சில வேல்யூஸும் இருக்கு. இன்னொருத்தருக்கு நடக்கிற அநியாயத்துல என்னோட நியாயத்தை நான் தேட முடியாது. நான் எனக்கே ஒரு கேள்விதான் கேட்டுக்கிட்டேன், தர்ஷன் இடத்தில் வேற யாராவது இருந்திருந்தால் அவங்களுக்காக நான் குரல் கொடுத்திருப்பேனா இல்லையான்னு கேட்டேன். கண்டிப்பா கொடுத்திருப்பேன். அதுக்குன்னு நான் மதர் டெரேசா எல்லாம் கிடையாது. அவங்க எல்லாம் உண்மையிலே கிரேட் தான். இதுலயும் ஒரு சுயநலம் இருக்கு எனக்கு. என் மனசாட்சிக்கு எதிர்த்தா நான் ஒரு விஷயம் பண்ணேன்னா நைட் எனக்கு தூக்கம் வராது. வாழ்க்கையில 1008 பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் நைட்டு தூங்கும் போது பீஸ்ஃபுல்லாக தூங்கல. ஏன்னா யாருக்குமே வேணும்னே கெடுதல் நினச்சதில்லை, சாபம் விட்டதில்லை. ஸோ அதுக்காக ஃபார் த சேக் ஆஃப் ஜஸ்டிஸ் இந்த விஷயத்தில் எனக்கு பெரிய டவுட் இருக்கு. இப்போதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அது ஜுஜுபி ஒரு பார்க்கிங் சண்டேல இவ்வளோ பெருசாக எஸ்கலேட் ஆகிட்டு சேம் டே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ வேகமாக சட்டம் வேலை செய்யுமா அப்படின்ற ஒரு பெரிய டவுட் எங்களுக்கு வருதா இல்லையா? அதுவும் இன்னைக்கு ஃப்ரைடே, வீக்கெண்டு. இன்ஃபேக்ட் விசாரணை நடக்கணும்னா மண்டே தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் அரெஸ்ட் பண்ணுமா இல்லையான்றது முடிவு பண்ணுவாங்க. அதுக்குள்ளே அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா, அண்ட் ஆப்போசிட் பார்ட்டி வந்து ஹைகோர்ட் ஜட்ஜோட. நடிகர் தர்ஷனும் சனம் செட்டியும் காதலிச்சு வந்தாங்க. இவங்களுக்கு நிச்சயதார்த்தமும் நடந்தது. பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா 2 பேரும் திருமணம் பண்ணிக்குவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா நடிகர் தர்ஷன் சனம் செட்டியை திருமணம் செஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. கேட்டதுக்கு வேற ஆண்கள் கூட பழக்கம் இருக்கதா அவரு புகாரும் கொடுத்தாரு. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சனம் செட்டி தர்ஷனுக்கு ஆதரவா வீடியோ வெளியிட்டது நிறைய பேருக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு.